ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த கால்குலேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியும் கூட. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டா. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகேங்களா? நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தெரிந்து கொள்வோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். சரிங்களா? ஆல்ரெடி ப்ராவர்ப் அப்படின்றது நமக்கு என்னன்னே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாலே, அதே மாதிரி இன்றைக்கி 2 ப்ராவர்ப் என்னன்னு சொல்லி பார்க்க போகிற பழமொழிகள். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா? அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், வேறு யாருக்காவது எதையாவது கொடுத்துட்டு ஏன் கொடுக்குறேன்னு கேட்டால், அதாவது நம்ம வேறு பிள்ளையை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நாளைக்கு யாராவது பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அதற்கான பழமொழி அப்படி கிடையாது. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னா, இப்போது அப்பா இருக்காங்க இல்லையா, அம்மா இருக்காங்க இல்லைங்களா? இப்போது அம்மாக்கிட்ட இருந்து அப்பா அம்மா நம்ம 2 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட இருந்து பிறந்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ அப்பாவை அம்மா கட்டிக்கிட்டு வந்தது ஊரான் பிள்ளை, வேறு வீட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஊரான் பிள்ளை அவங்க தான், வெளியிலிருந்து வந்தவங்க. ஓகேங்களா? அப்போது அவங்க கன்சீவாக இருக்கும் பொழுது, அவங்க கர்ப்ப காலத்தில் இப்போ நம்ம அப்பா என்ன பண்ணியிருக்கணும், நிறையா அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை வாங்கி கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா. அம்மா வெளியிலேருந்து வந்தாங்களே அவங்க ஊரான் பிள்ளை. இப்போ நம்ம அப்பா என்ன பண்ணணும், நம்ம நிறையா ஹெல்தி ஃபுட்டாக வாங்கி கொடுத்தா அவங்களோட பிள்ளைங்க யார், நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கோம் இல்லையா, அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அப்பா ஹெல்த்தியாக வாங்கி கொடுத்தா அப்பாவோட பிள்ளை தான் யார், நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஊரான் பிள்ளையை அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அம்மாவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் பிள்ளை அந்த இடத்துக்கு வயிற்றில் நல்லா வளரும். சரிங்களா? ஸோ ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளருன்றதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு பெண் வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆண் நீங்கள் நிறையா ஹெல்த்தியான ஃபுட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா, பெண் அப்படின்றது ஊரான் பிள்ளை, வேறு வீட்டிலேருந்து வந்த பொண்ணு, உன்னோட பொண்ணு தான் வயிற்றுக்குள்ளே, உன்னோட பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. ஸோ நீ அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா தான் உன் வயிற்றில் அந்த அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய உன் குழந்தைகள் அப்படின்றவங்க அந்த இடத்துக்கு ஹெல்த்தியாக பிறப்பாங்க, இல்லைன்னா சத்து கம்மியாக வெயிட்லெஸ்ஸாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பழங்காலத்தோட பழமொழி. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும். ஓகேங்களா? ஓகே ரைட், இதுதான் அதோட பழமொழி. இன்னொரு பழமொழி என்ன அப்படின்னா, அதாவது வேறு பழமொழி என்ன சொல்லலாம், ஆடி காத்தடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆடி காற்றுல அம்மி நகரும், அம்மியும் நம்மளால் நகர்த்து கூட முடியாதுங்க ஸ்ட்ரென்த் இல்லைன்னா. ஆனால் ஆடி காற்றடித்தால் அம்மியும் நகரும். ஆடி மாதத்தில் காற்றடிக்கும், அந்த இடத்துக்கு எங்கே போய் அம்மி நகருது, நம்மளே நகர மாட்டோம், அம்மி எங்கே நகர போகுது. பட் அதுக்கான பழமொழிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆடிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது கோடை காலம். சரிங்களா? கோடை காலத்தில் நிறைய பேத்துக்கு என்ன போடும் அப்படின்னா அம்மை போடும். ஓகேங்களா? அம்மை போடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மை போடும். இப்போ அந்த ஆடி மாதம் வந்துருச்சு அப்படின்னா அந்த அடிக்கக்கூடிய காற்றுல அந்த ஜில்னஸ் வந்து அந்த அம்மையை விளக்கிட்டு போயிடும். ஸோ க்யூர் பண்ணிடும். ஓகேங்களா? சிக்கன் பாக்ஸ்லாம் சொல்லுவீங்க இல்லையா, அந்த அம்மையை க்யூர் பண்ணிட்டு போயிடும். ஸோ கோடை காலத்தில் போடக்கூடிய அம்மையானது இந்த ஆடி காற்றுல போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம பேச்சு வாக்கில் ஆடி காற்றுல அம்மையும் போகும் அப்படின்றது தான் பழமொழி. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே ரைட், இன்னைக்கான டாபிக் உள்ள நம்ம போகலாம். இதுதான் இதுக்கான பழமொழி. நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா pH கால்குலேஷன். pH அப்படின்றது என்னது, பொட்டான்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? அதாவது இதை ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா, pH ஈக்குவல் டு நெகட்டிவ், இது மைனஸ் அப்படின்றது என்னது நெகட்டிவ், லாக் அப்படின்னு எழுதுகிறோம். இது லாகர்தம், மடக்கையோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? மடக்கை அப்படின்றது ஒன்று இருக்குது மேத்தமெட்டிக்கில், அதோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு மடக்கை எடுக்கிறீங்க, லாக் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 1 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, லாக் 0 அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, லாக் 2 அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, எல்லாம் பாயிண்டில் மைன்யூட்டாக வரக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதை லாகர்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் லாக். ஓகேங்களா? மடக்கை தமிழ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் லாகர்தம் 10, இதோட பவர் எப்பயுமே இந்த 10ல் எழுதணுன்றதை கீழே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். சரிங்களா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான், இந்த மாதிரி பிராக்கெட் போடக்கூடியது என்னது, கான்சன்ட்ரேஷன், அமிலத்தோட செறிவு. ஹெச் அப்படின்றது என்னது, அமிலமாக பிரியக்கூடிய ஒன்று, ஹெச் ப்ளஸ்ஸாக பிரிகிறது என்னது, அமிலம்னு சொல்கிறோம். ஸோ அமிலத்தோட செறிவு. ஓகேங்களா? லாக் அப்படின்றது அந்த நெகட்டிவ் லாக், அதோட ஃபார்முலாவில் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த pH வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? இது pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம எப்படி அதோட டெஃபினேஷன் கொடுப்போம்,
நெகட்டிவ் லாகர்தம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா, இதை பிஓஹெச் காரத்துக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா அதே தான், மைனஸ் அதாவது நெகட்டிவ் லாகர்தம் ஆஃப் இந்த 10 அப்படின்றது எல்லா இதுலேயும் போட்டுருணும். இந்த இடத்துக்கு OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன், அந்த ப்ராக்கெட் எதை குறிக்குது, கான்சன்ட்ரேஷனாக குறிக்குது. OH அப்படின்றது என்னது, ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, ஸோ POH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, மைனஸ் அதாவது நெகட்டிவ் லாகர்தம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான். ஓகேங்களா, இது ஹைட்ரஜன் அயான், அது ஹைட்ராக்சைடு அயான். ஓகேங்களா, நமக்கு ட்விஸ்டாக கொஷின்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்து அது ஆசிட்டாக பேஸ்டான்னு கண்டுபிடிச்சி நீ பிஹெச் கண்டுபிடிக்கணுமா POH கண்டுபிடிக்கணுமான்னு நீங்களாக தான் அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிஹெச்சோட வேல்யூவை கொடுத்துட்டு POH என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ எதை கொடுத்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஒன்று ஃபார்முலாவை கொடுத்து நீங்களா பிஹெச் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா இல்லை POH ஃபார்முலா யூஸ் பண்ணணுமான்னு நீங்களாக கண்டுபிடிக்கணும். இல்லை அவங்க ஒரு வேல்யூ கொடுத்து POHோட வேல்யூவை கொடுத்து PH கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, PHோட வேல்யூவை கொடுத்து POH கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லையா நேமே கொடுத்துருவாங்க, ஹைட்ரஜன் அயான் ஹைட்ராக்சைடு அயான் சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், அதோட உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. ஃபஸ்ட்டு பிஹெச்க்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் 0.01 m அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு pH என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஹைட்ரஜன் அயான் அவங்க நேமும் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னன்னு கொடுக்கலாம், ஹைட்ரஜன் அயான்னு நேமும் கொடுக்கலாம், இல்லையா HNO3ன்னு வெறுமனே ஃபார்முலா மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா, இப்போ நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்போ ஹைட்ரஜன் அயான் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் அயான்னா கண்டிப்பாக அது ஆசிட் தான், அப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ அமிலத்துக்கான வேல்யூ தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இல்லையா HNO3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது மட்டும் கொடுக்காம, அதாவது த கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இஸ் 0.01 m, த ஃபார்முலா இஸ் HNO3, கால்குலேட் pH இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, HNO3யோட செறிவு 0.01, நீங்கள் pH வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, நமக்கு தெரியணும் HNO3 அப்படின்றது எப்படி பிரியணும் அப்படின்னு தெரியணும். இங்கே OH அப்படின்ற ஒரு ஃபார்முலாவே இல்லை, கண்டிப்பாக இப்போ இது பேஸ் கிடையாது, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு அமிலமாக தான் இருக்கும். நமக்கு தெரியும் HNO3 நைட்ரிக் அமிலம். ஸோ ஃபார்முலாவை பிரித்து காமிக்கணும், என்னவா பிரியும், H ப்ளஸ்ஸாகவும் NO3 மைனஸாக பிரியும். ஓகேங்களா, அப்போ இது H ப்ளஸ்ஸாக பிரிகிறனால இது கண்டிப்பாக என்னதான் இருக்கும், we know it is a acid. ஓகேங்களா, ஆசிட் அப்படின்னா என்ன ஃபார்முலா, அதாவது H ப்ளஸ்ஸாக பிரியுதுன்னு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், pH is equal to negative logarithm of hydrogen plus concentration. ஓகேங்களா, மைனஸ் log of H plus அப்படின்னு சொன்னால் போதும். ஓகேங்களா, ஓகே ரைட். இப்போ HNO3 இப்படி பிரியறனால நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த H ப்ளஸோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ, அப்போ நம்ம இது எடுத்துக்க கூடாது. நமக்கு என்ன தேவை, pH ஒன்று H இருக்கணும் இல்லை OH இருக்கணும். ஓகேங்களா, ஸோ H மட்டும் இருக்கா, ஸோ ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸோட அந்த கான்சன்ட்ரேஷன் ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா 0.01 m. ஓகேங்களா, இப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 10 பவரில் இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா, 10 பவரில் எடுத்தால் நமக்கு லாக் கண்டுபிடிக்கிற வேல்யூ ஈஸி. ஓகேங்களா, ஸோ இதை நான் 10 பவரில் எடுத்துக்கணும். இப்போ இதை 10 பவரில் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, டெசிமல் இருக்குது, டெசிமல் இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்தானத்தை நான் இப்போ பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. ஸோ நான் இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 1ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா, பட் நான் என்ன பண்ணணும், அதை 10 பவருக்கு மேலே எடுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, 10 பவருக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த டெசிமல் இந்த சைடு கொண்டு வரீங்க அப்படின்னா -1, 10 பவர் -1. நீங்கள் 1 பக்கத்தில் கொண்டு வரீங்க அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கனால 10 பவர் -2, அவ்வளோதான். 100ஆல் மல்டிபிள் பண்ணும்பொழுது 1ல் வருது இல்லையா, அதையே 10 பவராக எடுக்கும்போது இந்த 2 0 தீந்து போச்சு, -2. ஓகேங்களா, 10 பவர் -2. அப்போது நான் இதை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஆர் ஹைட்ரஜன் அயான்ஸை நமக்கு 1 பாயிண்டில் வரும் இல்லையா, ஸோ 1 × 10 பவர் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம், 2 ஸ்தானம், ஸோ -2. ஓகேங்களா, ஸோ
ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட்டில் புள்ளி தள்ளும் பொழுது இது மைனஸ் சார்ஜில் வருது. 1 × 10⁻². எனக்கு H+ஓட ஃபார்முலா கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு ஃபார்முலா எதை யூஸ் பண்ணணும்? H+ கொடுத்தா pH ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ POH யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது? pH - log of 10 ஹைட்ரஜன் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். ஃபார்முலா என்னது? இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நான் வேறு எதையுமே பண்ண வேணாம். pH மைனஸ் அப்படியே மைனஸ் எழுதிக்கிறோம். லாகுக்கு நமக்கு எந்த வேல்யூ இல்லை, ஸோ லாகுன்னு அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 10 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த H+ கான்சன்ட்ரேஷனுக்கு தான் நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த H+ இருக்கக்கூடிய பிளேஸில் அதோட வேல்யூவை எழுதுகிறோம். 1 × 10⁻². புரியுதா? அந்த H+க்கு மட்டும் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த log 10 அப்படின்ட்டு இது வந்து டோட்டலாக ஒரு கான்சன்ட்ரேஷன், அதாவது A + B A × B இந்த மாதிரி ஃபார்முலாவில் இருக்குது. இந்த 1ன்றது A, இந்த 10⁻²ன்றது Bன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு லாக் இருக்குது அப்படின்னா இந்த லாக் பொதுவாக Aக்கும் நான் மல்டிபிள் பண்ணணும், Bக்கும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோல் நம்பராக இருக்கக்கூடியதில் 2 நம்பர் உள்ளே இருக்குது. இந்த லாக் அப்படின்றது பொதுவான ஒன்று. இப்போ வெளியில் ஒரு 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நான் A கோடையும் மல்டிபிள் பண்ணணும், B கோடையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2A + 2B இந்த மாதிரி எழுதுவேன். ஓகேங்களா? அதாவது இது கூடயும் மல்டிபிள் பண்ணணும், இதோடையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜ் அங்கேயே வச்சுக்கோங்க. நான் மைனஸ் இந்த இடத்துக்கு எடுக்கவே இல்லை, மைனஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நமக்கு ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்றத நான் ஒரு ஹோல் இதில் எடுத்திருக்கேன், ப்ராக்கெட்டில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த log 10 அப்படின்றது 1க்கு காமன் அண்ட் தென் 10⁻²க்கு காமன். ஸோ 2 டைம் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த மைனஸை ஆல்ரெடி நான் வெளியவே வச்சுக்கிட்டேன். ஸோ மைனஸை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். log 10 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது 1 தான். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு இந்த மல்டிபிள் வந்து ப்ளஸ் சார்ஜாக மாறும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக மல்டிபிள் பண்ணும்பொழுது தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த log 10 மறுபடியும் அப்படியே எழுத போகிறீங்க. ஸோ அது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. மீதி இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 10⁻². ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம log 1ஐயும் log 10 1ஓடையும் 10⁻² கூடையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நமக்கு ஒரு 2 வேல்யூ வந்து கரெக்டாக தெரியணும். ஓகேங்களா? என்ன வேல்யூ கரெக்டாக தெரியணும் அப்படின்னா, சரி பாருங்கள், இல்லைன்னா இது இன்னொரு ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த log 10 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 10⁻² இருக்கு இல்லையா, இந்த -2வை இங்கே லாகுக்கு முன்னாடி கொண்டாந்துட்டு இதை 10ஆக மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா log 1லேருந்து log 10 வரைக்கும் மதிப்பு இருக்குது. இந்த மாதிரி 10 பவரில் இருக்கக்கூடியதுக்கு மதிப்பு இல்லை. ஸோ அந்த பவரில் இருக்கக்கூடியதை அப்படியே முன்னாடி கொண்டாந்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், பவரில் இருக்கக்கூடியது என்னது? -2. ஸோ அந்த மைனஸ் சார்ஜ் இங்கே ஏற்கனவே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸ் என்னவாயிடும்? மைனஸ் சார்ஜ் ஆகிடும். ஸோ -2. இப்போ இந்த 2 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன மட்டும் ரிமைன் இருக்கும்? log. இப்போ இந்த இடத்துக்கு மல்டிபிள் இருக்கிறதா அர்த்தமாக அதை டாட் வச்சு காமிச்சிருக்கேன். log 10 இங்கே ஒரு 10 இது மட்டும் ரிமைன் இருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், இங்கே -2 போட்டுடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், நமக்கு எப்படி வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த மைனஸை நான் கன்சிடரே பண்ணலை. ஸோ டோட்டலாக மைனஸ்க்கு கன்சிடர் பண்ணாமல் உள்ள ப்ராக்கெட்டில் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ log 10 1. இப்போது இதுக்கு எனக்கு 10ஆக மட்டும் வேணும், அதாவது 1லேருந்து 10 வேல்யூக்குள்ளே மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்க. இது log 1, இந்த 10 நீங்கள் சொல்ல வேணாம். log 10 1 log 10 10 இந்த மாதிரி சொல்ல வேண்டாம். இந்த 10ஏ நீங்கள் விட்டுருங்க. லாகுன்னு எழுதினாலும் அதோட பாட்டமில் 10 எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்லக்கூடியது log 1 log 10. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. log 1 log 10. ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் எழுதுகிற மாதிரி அந்த 10க்கு மேலே எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு இரேஸ் பண்ணிடுறேன். நம்ம ஃபார்முலா தானே எழுதியிருக்கோம். ஓகே, பாருங்கள், நமக்கு அங்கே எப்படி கிடச்சிருக்கு? pH மைனஸ் காமனாக இருக்குது, log 1 -2 × log 10. இந்த ஃபார்முலாவில் இருக்கா? லாக்னு எழுதுனா அதோட பாட்டமில் 10 எழுதுமா? இதெல்லாம் காமன். ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 வேல்யூ தெரியணும். லாகோட மதிப்பு 1ஆக இருந்தால் என்ன,
லாகோட மதிப்பு 10 இருந்தால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். லாக்னு எழுதுனா என்னது காமனாக போட்டுருணும், பாட்டமில் 10. ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாக் 10 1 லாக் 10 10ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. லாக் 1 லாக் 10 அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த 10 போடணும் அப்படின்றது அது உங்களோட காமன். ஓகேங்களா? ஓகே, இப்போ லாகோட 1 மதிப்பு மடக்கையோட மதிப்பு 1 இருந்தது அப்படின்னா அதுக்கு மடக்கை சரி 1க்கு நீங்கள் மடக்கை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட மதிப்பு 0. 10க்கு மடக்கை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட மதிப்பு 1. ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 அப்படின்றது 0, 10 இருந்தால் அந்த 0வை கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறது 1. ஒருவேளை 100 இருந்தால் 10 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு லாக் 1க்கு 0, லாக் 10க்கு 1 இதுதான் நம்மளோட எல்லா கால்குலேஷன்லேயும் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியணும் 1னா 0, 10னா 1ன்னு தெரியணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லாக் 1 இருக்குது, லாக் 10 இருக்குது இருக்கா? ஓகே ரைட். இப்போது இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் காமனாக இருக்குது ப்ராக்கெட்குள்ளே லாக் 10ஓட வேல்யூ என்னன்னு சரி லாக் 1ஓட வேல்யூ என்ன தெரியும், 0 மென்ஷன் பண்ணிட்டேன். மீதி என்ன சார்ஜ் இருக்குது, மைனஸ் சார்ஜு. என்ன நம்பர் இருக்குது, 2. அண்ட் தென் இந்த டாட் அப்படின்றது மல்டிப்புளில் இருக்குதுன்னு அர்த்தம். மல்டிப்புள்னா பெருக்கல்ல இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? லாக் 10ஓட வேல்யூ என்ன, 1. முடிஞ்சுது. இப்போ நான் லாக் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நம்பர் வடிவில் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 0 இந்த 2 × 1 என்னவா ஆகிடும், 2 ஆகிடும். என்ன சார்ஜ் இருக்குது, -2 இருக்குது. இந்த 0 முன்னாடி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 0ன்றதுக்கு வேல்யூவே இல்லாத போயிடுச்சு. -2லேருந்து 0 கேன்சல் ஆனாலும் என்ன தான், 0ன்றது கேன்சல் ஆகிறதில்ல, அது 0 ஒரு வேல்யூவே இல்லை. ஓகேங்களா? ஸோ -2 மட்டும்தான் நமக்கு ரிமைன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி முன்னாடியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ், இங்கே -2 அப்படின்னு கிடச்சிருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், இந்த ப்ராக்கெட் என்னன்னு சொன்னேன், மல்டிப்புள். ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ்ஸு. ஸோ பிஹெச் ஈக்குவல் டு +2. நீங்கள் இந்த மாதிரியான ப்ளஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? ஸோ பிஹெச் ஈக்குவல் டு +2. இந்த இடத்துக்கு என்ன ஆகும், பிஹெச் வேல்யூ நமக்கு 0 to 14 வரைக்கும் தெரியுமா. 7க்கு கீழே இருக்கக்கூடியது ஆசிட், 7க்கு மேலே இருக்கக்கூடியது பேஸ்ன்னு தெரியுமா. அவங்க கொடுத்த 0.01 HNO3ன்னு கொடுத்தாங்க. HNO3 அப்படின்றது கண்டிப்பாக ஆசிட் தான், அதை நான் கண்டுபிடிச்சி காமிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஸ்டெப்பு பார்த்துக்கோங்க நல்லா. 0.01ன்னு இருந்தது. என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதை ஒரு எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்கோமோ அதை நம்ம 10 பவரில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எதுக்காக 10 பவரில் எடுத்துருக்கோம், இந்த லாகோட மதிப்பு தெரியணுன்றதுக்காக 10 பவரில் அதை எடுத்துருக்கோம். சரிங்களா? என்ன பண்ணிட்டோம், இதுதான் இங்கிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபார்முலா என்னன்னு தெரியும், நமக்கு ஃபார்முலா எழுதிட்டோம். கொடுத்த வேல்யூ H+க்கு தானே தெரியும். ஸோ கொடுத்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். 10 பவரில் இருக்கிறதே எனக்கு பவரில் வேணாம், வெறும் 10 மட்டும் வேணுன்றதுனால அந்த பவரில் இருக்க வேல்யூவை முன்னாடி கொண்டாந்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த 2 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். லாக் 1 = 0, லாக் 10 = 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஆன்சரை பார்த்த உடனே சொல்லிடலாம். 1 × 10⁻²ன்னு எழுதுனீங்க இல்லையா, இந்த 10 பவருக்கு மேலே -2 இருக்கு இல்லையா, அதுதான் அப்படியே ஆன்சராக சார்ஜ் மாதிரி வரப்போகுது. வேலை முடிஞ்சுது. -2 அப்படின்றது +2வாக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு வேளை 10 பவர் -8 இருந்தால் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும், கீழே +8 கிடைக்க போகுது. 10 பவர் -11 இருந்தால் கீழே என்ன கிடச்சிருக்கும், +11 கிடைக்க போகுது. 10 பவர் -4 இருந்தால் என்ன கிடைக்க போகுது, +4 கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் அதுக்குன்னு டேரெக்டாக ஆன்சரை போட்டக்கூடாது, இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் 4 மார்க். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேறு ட்விஸ்ட்டில் நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் இந்த டைப்பில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். (0.001 HNO3). ஓகேங்களா? பாருங்கள், சேம் மெத்தடு. இது ஆசிடா பேஸானு கண்டுபிடிச்சி இதுக்கான என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேணால் சொல்லிடுறேன், நமக்கு இங்கே 0.01ன்னு இருந்தனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் பொழுது 10 பவர் -1, இங்கே டிஜிட்டுக்கு அப்புறம் 2 இருக்கனால 10 பவர் -2, இங்கே டிஜிட்க்கு அப்புறம் 1 2 3 சாரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட் இருக்கனால இது 10 பவர் -3 வரப்போகுது. ஸோ இந்த -3 தான் கீழே என்ன ஆன்சராக வரப்போகுது, +3 வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடலுக்கான எக்ஸாம்பிள் கொஷின். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
செகண்ட் கொஷின் கொடுக்குறேன். செகண்டு, பாருங்க, hydroxide ion concentration is 1 into 10 power minus 9 to calculate pH value or pOH value. இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹைட்ராக்சைடு அப்படின்னா OH, ஓகேங்களா? இந்த இடத்துக்கு ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜன் அயான்னு கொடுக்கல, ஹைட்ராக்சைடு அயான் கொடுத்துருக்காங்க. ஸோ OH மைனஸ்க்கு தான் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. வெறுமனே POH மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி POH மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். பட் pHும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடக்கூடாது. மேடம் pH தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ நத்திங் பட் ஒன்றுமே இல்லை. POHஐ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு பார்த்த உடனே இங்கே சொல்லிடலாம். 10 பவர் மைனஸ் 9 இருக்குன்னா இங்கே கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும்? +9 கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஸோ POH ஈக்குவல் டு +9, ஓகேங்களா? நமக்கு தெரியும் pHும் POHும், அதாவது அமிலமும் காரமும் சேர்ந்து மொத்தம் எவ்வளோ வேல்யூவை கொடுக்குது? 14 கொடுக்குது இல்லையா? ஸோ pH + POH ஈக்குவல் டு 14, ஓகேங்களா? நமக்கு POH வேல்யூ தெரியும். ஸோ 14லிருந்து இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா pHோட வேல்யூ கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் எழுத தெரியணும், இந்த மாதிரி கேட்டாலும் எழுத தெரியணும். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஹைட்ராக்சைடு அப்படின்னு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸை எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். இந்த ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்றதுக்கு பதிலாக KOH இந்த மாதிரியும் கொடுக்கலாம். KOH அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு பிரிக்க தெரியணும். இது எப்படி பிரியும்? K+ஆகவும் OH மைனஸாகவும் பிரியணும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த OHக்கான ஃபார்முலா என்னது? இந்த POH. தப்பி தவறி கூட அவங்க கொஷினில் pH வேல்யூ கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக pHோட ஃபார்முலா எழுதக்கூடாது. கொடுத்துருக்கிறது ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்களா, இல்லை ஹைட்ரஜன் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். இல்லையா HNO3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். HCl கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஹைட்ரஜனா இல்லை OHஆன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் ட்விஸ்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை பார்க்கலாம். ஸோ நம்ம 10 பவரில் மாற்றணும்னு அவசியமே இல்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்தது என்னது? ஹைட்ராக்சைடு அயான். ஸோ நமக்கு ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்றது என்னன்னு தெரியும், OH மைனஸ். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அதை எதை மென்ஷன் பண்ணி காமிப்போம்? இந்த ப்ராக்கெட், ஓகேங்களா? இதை நம்ம போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. நீங்கள் வெறுமனே OH மைனஸோட வேல்யூ இது அப்படின்னு எழுதக்கூடாது, ஏன்னா அவங்க கொடுக்கும் பொழுதே கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1 × 10⁻⁹, ஓகேங்களா? ஸோ வி நோன் த ஃபார்முலா. நமக்கு என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. POH ஃபார்முலா, POH ஏன்னா கொடுத்தது ஹைட்ராக்சைடு, அது ஒரு பேஸ், ஓகேங்களா? POH ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? -log 10 OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன், ஓகேங்களா? இப்போ இந்த OHக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -log இந்த OHக்கு பதிலாக 1 × 10⁻⁹, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லாகை இந்த ரெண்டு கோடையும் 1 × 10ன்னு ரெண்டு வேல்யூ இருக்குது, 1 × 10 அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த லாகை 1 கூட 1 டைம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இன்னொன்று 10 கூட இன்னொரு டைம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம கொஷின் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும்ப்பா, இது எல்லாமே சேம் மெத்தட் தான், ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? POH ஈக்குவல் டு
மைனஸை காமனாக வச்சுருக்கேன். ஸோ இதை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மைனஸையும் நீங்கள் உள்ளே கொண்டு போய் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒன்று ட்விஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லையா ப்ராப்பராக எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்விஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மேலே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வர வேல்யூ எப்பயுமே ப்ளஸ்ஸாக தான் வரும், மைனஸில் வரக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் ட்விஸ்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சாலும் லாஸ்ட்டில் அதோட வேல்யூ ப்ளஸில் வரணுன்றது நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். இல்லையா ப்ராப்பராக நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா, அண்ட் தென் நீங்கள் இந்த பிஓஹெச் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு வேளை பிஹெச் போட்டு கண்டுபிடிச்சி ஆன்சர் 9ன்னு கொண்டு வந்துட்டு மேடம் நான் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் அங்கே வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போதே பிஹெச்னு போட்டுட்டிங்களே, ஸோ தப்பாக போயிடும். அப்போ நம்ம படித்ததுக்கே அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத போயிடும். நம்ம எதுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கிறோம், இது அமிலமா காரமா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹைட்ராக்சைடுன்றது காரம், இப்போ H+ அப்படின்றது அமிலம்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட் நிறையா கற்றுக்குறோம். சரிங்களா, இந்த இடத்துக்கு நீங்கள் பிஓஹெச்னு போட்டுட்டு எனக்கு ஆன்சர் தான் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போராடிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றதுக்கு தான் இந்த கொஷின்ஸ்லாம் கொடுக்குறது. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன், மைனஸை காமனாக எடுத்திருக்கேன். அந்த லாகை 1ஓட சப்ஸ்டியூட் பண்ணும்போது log 1ன்னு கிடைக்கும். இந்த 10 வந்து எப்பயுமே காமனாக போடுவோமா, இப்போ என்ன பண்ணுவோம் ப்ளஸ்ஸு log 10⁻⁻9 இல்லைங்களா, இது கூட ஒன்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் வேல்யூ எழுதிக்கலாம், இல்லையா அந்த 9 கொண்டாந்து முன்னாடியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மைனஸ் log 1, இந்த இடத்துக்கு மைனஸும் ப்ளஸ்ஸும் என்னவாயிடும் மைனஸ் ஆகிடும். 9 இன்டூ, இந்த இன்டூ தான் நான் டாட் வச்சுருக்கேன், இல்லை இன்டூ போடுறதுனால நீங்கள் போட்டுக்கோங்க. log 10. ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன, log 1 = 0, log 10 = 1. ஓகேங்களா, நீங்கள் இந்த log 10 சிலர் போடுறவங்க எப்படி போடுவீங்கன்னா log 10 இந்த மாதிரி ஈக்குவலெல்லாம் போடக்கூடாது. சரிங்களா, எப்பயுமே இந்த லாக் எழுதுறீங்க அப்படின்னா அந்த லாகோட பாட்டமில் தான் அந்த 10 இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி நேருக்கு நேரெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எழுதுறதையும் நம்ம ப்ராப்பராக எழுதணும். சரிங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போது இதோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, இதோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் 9 × 1 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா பெருக்கும் பொழுது 9 தான் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி மைனஸ் அப்படி சார்ஜ் இருக்குது, நான் டேரெக்டாக பாருங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது 0ன்னு இதை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன், அது ரெண்டையும் மல்டிபிளும் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது உள்ளே வெறும் -9 மட்டும்தான் இருக்கும், வெளியில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் என்னவாயிடுச்சு ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ POH = 9. ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் கேட்குற கொஷின் என்ன கேட்குறான், pH வேல்யூவையும் கால்குலேட் பண்ணுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. நமக்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம், pH + POH சேர்ந்தது தான் 14 அப்படின்னு தெரியும். நமக்கு OHோட வேல்யூ 9 தெரியும். ஸோ pH + 9 = 14. இந்த 9 ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது அந்த சைடு போனால் என்ன ஆகும், மைனஸில் போகும். ஸோ pH = 14 - 9. ஓகேங்களா, ஸோ 14லிருந்து 9 போயிடுச்சுன்னா 10லிருந்து 9 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1 + 4 5. pH = 5. 9 + 5 எவ்வளோ 14. ஓகேங்களா, ஸோ POHையும் கண்டுபிடிச்சிட்டேன், pHையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா, ஸோ கொஷின்ஸை பார்க்கும் பொழுது நீங்கள் ஓகே ஹைட்ராக்சைடுன்னு கொடுத்துட்டாங்களா, நான் POH ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன்னு வெறும் 9ஓட மட்டும் விட்டுறக்கூடாது, pH வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு வேகமாக கொஷின்ஸை பார்க்கும் பொழுது நமக்கு அது எழுதணுன்ற ஆர்வம் தான் இருக்குமோ ஒழிஞ்சு அந்த கொஷின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டோம். இதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு பழக்கம் கூட. சரிங்களா, ஸோ அந்த கொஷின்ஸுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்கணும். இல்லையா நீங்கள் எதை கண்டுபிடிச்சாலும் POHோட சேர்த்து pHையும் கண்டுபிடிச்சி எழுதிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இது. இப்போ POH கண்டுபிடிச்சாச்சு, pH கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்ட கொஷின் pH வேல்யூவும் கேட்கலாம், இல்லை POHயும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின்ஸ் வச்சு உங்களுக்கு இன்னொரு டைப்பில் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான கொஷின் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஒரு சம்முக்கு எக்ஸாம்பிள் கொஷின் கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் சம்முக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். KOH கான்சன்ட்ரேஷன் இஸ் 1 × 10⁻⁻11. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா
pH வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ டு கால்குலேட் த pH வேல்யூ நல்லா பார்த்துக்கோங்க. KOH concentration is equal to 1 into 10 power minus 11. pH ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ கொஸ்டின்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். கொடுத்துருக்கிறது ஆசிட்டாக பேஸானு கன்வெர்ட் பண்ணுங்கள். நமக்கு மேலே என்ன கிடைக்குதோ அதுதான் கீழே கிடைக்கும். பட் கொஸ்டின்ஸ் எந்த டைப்பில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் அழைக்கிறேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் ஓகேங்களா. செகண்ட் மெத்தடுக்கான செகண்ட் சம் ஓகேங்களா. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா pH value is 4.5 to calculate POH ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா pH வேல்யூ 4.5 to calculate POHன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 10 பவரில் கொடுத்தா தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது ப்ராப்ளமே இல்லை. ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்களே ஆன்சரை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஒன்றும் சொல்லலை. pHோட வேல்யூ 4.5 நீ POHை கண்டுபிடின்றாங்க. நமக்கு தெரியும் pHம் POHம் அதாவது ஆசிட்டும் பேஸும் சேர்ந்த வேல்யூ தான் 14ன்னு எனக்கு தெரியும். ஸோ pH + POH = 14. pH அவங்கள என்ன கொடுத்துருக்காங்க 4.5ன்னு கொடுத்துருக்காங்க. POH எனக்கு தெரியாது ஈக்குவல் டு 14 ஓகேங்களா. ஸோ தெரியாத ஒன்றை நான் லெஃப்ட் சைட்லேயே வச்சுருக்கேன். இங்கே தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடாக கொண்டு போகிறேன். இங்கே ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ அந்த சைடு போகும்பொழுது மைனஸாக போகும். ஸோ 14 - 4.5 ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணி எழுதலாம். இல்லையா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை. ஒருத்தங்கிட்ட 14 ரூபாய் இருக்குது. அவன் 4 ரூபாய் 50 பைசா செலவு பண்ணியிருக்கான் ஓகேங்களா. 4.5 என்னது 4 ரூபாய் 50 பைசா ஓகேங்களா. பாருங்கள் 4 ரூபாய் செலவாயிடுச்சு. இப்போ சிலர் இதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா டக்குன்னு இந்த 4 பார்த்தோனையும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க இந்த 5 இதோட கூட்டி 10.5ன்னு எழுதிடுவீங்க. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இது. நான் இங்கே சொல்லக்கூடியதில்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணனால உங்ககிட்ட இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்கன்றதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு நான் தான் சொல்கிறேனே ஒரு ஆர்வத்தில் நம்ம ஓகே இந்த சம் தெரியுது ஓகே நம்ம போடலான்னு வேகமாக எழுதிட்டு இருக்கும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக் திடீர்னு ஓகேங்களா. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 14லேருந்து 4 போயிடுச்சு அப்படின்னாலே 10 தான் இருக்குது. பட் இன்னும் 0.5 நம்ம அதிலிருந்து போகலை. ஸோ 10லேருந்து 0.5 போயிடுச்சு அப்படின்னா மீதி ரிமைன் இருக்க வேல்யூ 9.5 ஓகேங்களா. ஸோ இல்லையா நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி பாருங்கள். என்றைக்குமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணி பாருங்கள். நம்ம பழசு கண்டுபிடிச்சோம் இல்லையா POH 9ன்னும் pH 5ன்னும் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ ஆட் பண்ணி பார்த்தா 14 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பாருங்கள் 10 0 மீதி 1 10 + 4 14 ஓகேங்களா. 14.0 14 தான். அப்போ இந்த 0 நமக்கு கணக்குக்கு இல்லை ஓகேங்களா. ஸோ 9.5 ஓகே. இந்த 10.5ன்னு எழுதுகிற வேலை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம மீதி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இது தேர்ட் டைப்பு. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்னொரு கொஷின் கொடுக்குறேன். இதே டைப்பில் வேறு கொஷின் கொடுக்குறேன். அதை நீங்கள் போடலாம். POH value is 11.76 to calculate pH value. நான் வந்து pH கொடுத்து POH கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் POHோட வேல்யூ கொடுத்துருக்கேன். நீங்கள் pH கண்டுபிடிங்க. சேம் ஃபார்முலா சேம் மெத்தட். என்ன வரப்போகுது 14லிருந்து 11.7 மைனஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. தீர்ந்து போச்சு. pH வேல்யூ கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ தேர்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. POHை கொடுத்துட்டேன். pH வேல்யூவை கண்டுபிடிங்க ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் டைப் கொடுக்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்மா. அதாவது இதில் பொண்ணுங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிற கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் இதை நான் சொல்கிறேன். இது ஃபோர்த் டைப் இல்லை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா. ஒரு முக்கியமான ஒன்று பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் இஸ் 5 × 10⁻⁻5 to calculate pH.
வேல்யூ. ஓகேங்களா? சல்ஃபியூரிக் ஆசிட்டோட அவங்களே ஆசிட்னு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? pH வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு 1 × 10⁻⁻, இந்த மாதிரி இருந்தால் தானே இது கிளியர் பண்ண முடியும். இது என்ன 5 கொடுத்துருக்காங்க. சில பொண்ணுங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 5வும் சேர்த்து மல்டிபிள் பண்ணி 5 நம்ம அங்கே log 1ஓட வேல்யூ 0ன்னு சொன்னோம். இது இங்கே log 5ன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. சரிங்களா? இது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக். அண்ட் தென் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடிய கொஷினை தான் அடிக்கடி கேட்குறாங்க எல்லா கொஷின் பேப்பர்லையும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அவங்களே ஆசிட்னு கொடுத்தனால கண்டிப்பாக pH வேல்யூ தான் நமக்கு ஃபார்முலா எழுத போகிறோம். சல்ஃபியூரிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு கெமிக்கல் ஃபார்முலா தெரியணும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? H2SO4. ஓகேங்களா? இப்போ அந்த H2SO4 எப்படி பிரியும்? H ப்ளஸ்ஸாகவும் SO4 மைனஸாகவும் பிரியும். ஓகேங்களா? பட் இங்கே எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குது? 2 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ 2 டைம் பிரியும். ஸோ 2 ஹைட்ரோஜன் ப்ளஸ். அப்போ இது ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ 2 மைனஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் 2 ப்ளஸ்ஸாக பிரிஞ்சிருக்கு. இதை மட்டும் நீங்கள் உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கான்சன்ட்ரேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம கான்சன்ட்ரேஷன் வேல்யூ அப்படின்றது நமக்கு இந்த ஆசிட்டோட ஃபார்முலா என்ன? H ப்ளஸோட வேல்யூ தான் 5 × 10⁻⁻5. ஓகேங்களா? பட் நமக்கு அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் எத்தனை ஹெச்சாக பிரிஞ்சிருக்கு? 2 ஹெச்சாக பிரிஞ்சிருக்கு. ஸோ 2 × கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். பாருங்கள், ஹைட்ரஜன் ப்ளஸுக்கு அவங்க கொடுத்த வேல்யூ 5 × 10⁻5. பட் 2 ஹைட்ரஜனாக பிரிச்சனால 2 × ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ கூட 2வை மல்டிபிள் பண்ணால் வேலை முடிஞ்சுதா? ஸோ 2 × 5 × 10⁻⁻5. ஓகேங்களா? இந்த 2 × 5வை நீங்கள் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. 10 பவர்ன்றது ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? ஸோ 2 × 5வை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 × 10⁻⁻5. 2 5s எவ்வளோ? 10. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஹைட்ரஜன் இது எவ்வளோ? 10 × 10⁻⁻5. ஓகேங்களா? இதுலேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் அது pH ஃபார்முலான்னு. pH = log of 10. நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? ஹைட்ரஜன் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் தெரியும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த H ப்ளஸ்க்கு பதிலாக 10 × 10⁻⁻5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த 10க்கு நமக்கு 0ன்னு தெரிஞ்சிடும். இந்த 10க்கு 1ன்னு தெரிஞ்சிடும். இந்த 10க்கு 1ன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை ரொம்ப தப்பாக எழுதிடுவாங்க. பட் நமக்கு தேவை என்னன்னா, ஒரு 0 வேல்யூ, அதாவது log 1 கிடைக்கணும், log 10 கிடைக்கணும். இந்த 2 வேல்யூ கிடைச்சா போதுமானது. இப்போ இது எப்படி இருக்குது? 10 ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம். 0.01 அப்படின்றத நீங்கள் 10 பவரில் எழுதும்போது எத்தனை டிஜிட் தள்ளி ரைட் சைடில் புள்ளி வைக்கும் பொழுது நீங்கள் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கிட்டீங்க, அதிகம் பண்ணினீங்க. பாருங்கள், 0.01 இருக்கா? இங்கே நீங்கள் இந்த மாதிரி வைக்கும் பொழுது 10⁻⁻1 இருந்திருக்கும். இந்த டெசிமலை இந்த சைடு வைக்கும் பொழுது -2 இருந்திருக்கும். ஸோ ரைட் சைடு போக போக இதே வந்து 0.001 இருந்தால் 10⁻−3 இருந்திருக்கும். ஸோ ஸ்தானத்துக்கு அப்புறம் அந்த டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கனால 3. ஸோ ரைட் சைடு போகும்பொழுது இதோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒருவேளை லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா அதோட எண்ணிக்கை குறையலாம். இப்போ இது 0.000.1ன்னு வச்சா இது 2ஆக குறையலாம். இது என்ன நீங்கள் இங்கே தள்ளி வச்சிங்கன்னா 1ஆக குறையலாம். இது நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா இதுவும் போயிடும். சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது அதோட வேல்யூ கம்மியாகுது. இப்போ இந்த H+ஓட வேல்யூ 10 × 10⁻⁻5ன்னு இருக்கு இல்லையா? நமக்கு 1ல் கிடைச்சா போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்தானம், இந்த 0ன்றது தேவையில்ல, வேல்யூ கிடையாது. ஸோ இது நீங்கள் லெஃப்ட் சைடு தள்ளி 1 ஸ்தானம் வச்சு டெசிமல் வைக்க போகிறீங்க. ஸோ முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு புள்ளி வச்சனால என்ன ஆகிடுச்சு, இந்த 5 அப்படின்றது 4 ஆகிடுச்சு. ஸோ 1 குறைச்சிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ 10 பவரை 1 குறைச்சிக்கிட்டோம். ஸோ 1.0 × 10⁻⁻4. இந்த 0.0க்கு வேல்யூ இல்லை.
இப்போ 0.1 இருந்தால் இந்த பாயிண்ட் ரைட் சைடு வைக்கும் பொழுது வேல்யூ இருக்குது. பட் 1.0 இருந்தால் இந்த 0க்கு வேல்யூ இல்லை. இந்த மாதிரியும் கொஷின் கொடுப்பாங்க. 1.0ன்னு கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொஷின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று இந்த ஸ்தானத்தை இங்கே தள்ளி புள்ளி வச்சுட்டு 10⁻⁻4 இருந்தால் இது 5 மாற்றிக்குவீங்க. அப்படிலாம் மாற்றக்கூடாது. இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு. 1.0னா நமக்கு தேவை 1, அதுக்கப்புறம் 0ன்ற வேல்யூ வந்து நமக்கு தேவையில்லாத 1 ஓகேங்களா. அதே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூக்கு அந்த இடத்துக்கு அந்த 0க்கு வேல்யூ இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ பாருங்கள், இதை 1 × 10⁻⁴ மாற்றிட்டேன். ஸோ அந்த ஹெச் ப்ளஸ்க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், -log(10) 1 × 10⁻⁴ 5 இருக்கிறத 4 மாற்றிருக்கேன். எப்படி 4 மாற்றணும் அப்படின்றது இதுதான் ஸ்டெப் ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே என்ன கால்குலேஷன் போட்டாலும் சேம் கால்குலேஷன், நமக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த மைனஸ் காமனாக இருக்கும். அண்ட் தென் இந்த -4 அப்படின்றது இங்கே வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +4 pH = +4 சல்ஃபியூரிக் ஆசிட்டோட pH +4 ஓகேங்களா. இல்லை இதுக்கு POHும் கண்டுபிடிங்க அப்படின்னா 1 14லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி 10 கிடைக்கும். சரிங்களா. இந்த கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஓகேங்களா. இன்னொரு கொஷின் என்ன சொன்னேன், இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது கொடுக்குறேன் உங்களுக்கு. 1.0 × 10⁻⁸ KOH to calculate pH. இது 4th கொஷின்ஸ் ஓகேங்களா. எங்க மேடம் நீங்கள் 4th சம்மு 5 இன்ட்டுன்னு கொடுத்தீங்க, இங்கே 1.0ன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் pH கேட்டிருக்காங்க. ஸோ எதை கண்டுபிடிக்கணும், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. 1.0ன்னு கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் இங்கே ஸ்தானத்தை இங்கே தள்ளி வச்சு இதை 9ஆக மாற்றிக்க கூடாது. நமக்கு தேவை 1 தான். அதுக்கப்புறம் டெசிமல் வச்சு 0 கொடுத்தா இது தேவை இல்லை ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். ஸோ 4 சம் நடத்திட்டோம், 4 சம்முக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டோம். சரிங்களா. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டவுட் கேளுங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் அதில் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இது யூஸ்ஃபுல்லான கிளாஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ.